உங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. பலி செலுத்த வாருங்கள், பண்ணை செய்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தாமே உடனிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய அன்பு பிள்ளைகளாக பயணிக்க நமக்கு அருள் தர இப்பலியிலே நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். ஜூலி சார்லஸ் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் இறைவனுடைய அருட்கரம் தொடர்ந்து வழிநடத்தவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் நலத்திற்காகவும் சிறப்பாக இன்று தனது மகன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற நிலையில் அவனுடைய தேர்வினை நல்ல முறையில் எழுதுவதற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தருளும்படியாகவும், அனைத்து மாணவ செல்வங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நல்ல உடல் நலனையும் பெற்று தேர்வு எழுத ஆண்டவர் தாமே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இப்பலியிலே வேண்டுவோம். மரிய அந்தோணிராஜ் ஜெயராக்கினி குடும்பத்தார் கூடக்கூடிய திருப்பலி 10-12ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற தங்களுடைய பேர குழந்தைகள் திலக், பிரிட்டோ, பிரின்சி இவர்களுடைய நினைவாற்றலை ஆண்டவர் அதிகப்படுத்தி நல்ல முறையில் தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்கு உதவி செய்திட நாம் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் நமது பள்ளியிலிருந்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், நல்ல ஞாபக சக்தியோடு பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து இந்த தேர்வினை சிறப்பாக எழுதி வெற்றி பெறும்படியாகவும் இப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அருளப்பன் ஒப்பிடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். மரித்த தனது மனைவி பனிமாதவர்களுடைய ஆன்மா இல்லத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் மற்றும் யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரிடம் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 29 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 29 முடிய. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர். அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை. மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்ளுகிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 32. பல்லவி. நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எத்துணை மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீரே எனக்கு புகலிடம். இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்கச் செய்கின்றீர். பல்லவி. நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே மிக ஆழமான ஒரு செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அதிலும் குறிப்பாக இந்த பகுதி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நாளை மறுநாள் நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். அதற்கு ஒரு முன் தயாரிப்பான ஒரு பகுதியாக இன்றைய வாசகம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பார்வைக்கு எதுவும் மறைவாய் இருப்பதில்லை. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். ஒருவேளை அடுத்தவருக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு மனிதர் செய்கிற செயல்களில் பல நேரங்களில் எப்படி இருக்கிறது என்றால், மற்றவருக்கு தெரியவில்லை அல்லவா என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அவைகளையும் உற்று பார்க்கிறார். அப்படி பார்க்கிற இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு கைமாறு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நாளினுடைய முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம்.
எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய நன்மை தீமைகளை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய பாவ புண்ணியங்களை பார்க்கிற ஆண்டவர், அவரிடத்திலிருந்து நாம் கைமாறு பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, இந்த கைமாறு என்கிற செய்தியை குறித்து நாம் மத்தேயு நற்செய்தியிலும் வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 40 முதல் அல்லது 41 முதல் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே பல்வேறு நிலைகளில் கைமாறு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் ஒருவரை இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் அவருக்குரிய இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். அதே போல இச்சிறியோருள் ஒருவருக்கு என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனிடத்திலிருந்து நிச்சயமாக நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற கைமாறு பெறுவோம். ஏனென்றால் நம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர், நமக்கு மறைவாயிருப்பது என்று நினைக்கக்கூடியவற்றையும் கூட அவர் ஆய்ந்தறிந்து தெரிந்து கொள்ளுகிறவர். அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக கைமாறு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் 2 செய்திகளை சொல்கிறது. அதாவது ஆண்டவருக்கு நாம் செய்கிற சில காரியங்கள் அவருக்கு மிகப்பெரிய அணிகலன்கள் போல இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சீராக்கின் ஞான நூல்கள் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். மனிதர் செய்யும் தருமங்கள் அவருக்கு கணையாளி போல இருக்கிறது. ஆண்டவருக்கான அணிகலன் என்னவா? நாம் செய்கிற தருமம். நீங்கள் செய்கிற தரும செயல்கள் ஆண்டவருக்கான அணிகலன், கணையாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போல ஆண்டவருடைய கண்மணி அப்படின்னா என்னவா? அடுத்த வசனம் சொல்கிறது, மனிதர்கள் செய்கிற அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல இருக்கிறது. அதுதான், இவை இரண்டும் தான் அடுத்த வசனம் சொல்கிறது அவர்களுக்குரிய கைமாறை பெறுவதற்கான வழி. அவர் 2 செயல்கள் செய்ய வேண்டும். ஒன்று தர்மங்கள் செய்யுங்கள், இன்னொன்று அன்பு செயல்கள் செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, தர்மம் செய்கிறவர் அதற்குரிய பலனை அனுபவிக்காமல் இருப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய ஆபத்து வேளையில், துன்ப வேளையில் அவர் செய்த தர்மங்கள் அவருக்கு துணை நிற்கும். நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவுக்கு அறிவுரை சொல்லுகிற போது இப்படியாக சொல்லுகிறார், மகனே, உன் வாழ்நாளில் தருமங்களை சேர்த்து வை, உன் வாழ்நாளில் தருமங்களை சேர்த்து வை, அது உன்னுடைய ஆபத்து வேளையில் உன்னோடு கூட இருக்கும். உன் துன்ப வேளையில் நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது உன் தருமங்கள் நினைவு கூறப்படும் என்று சொல்கிறார். அதே போல அன்பு செயல்கள் என்பது என்ன? இவரின் சீடர் என்பதால் இவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார். இறைவாக்கினர் என்பதால் அவருக்கு இவற்றை செய்கிறவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் என்பதால் அந்த நேர்மையாளருக்குரிய செயல்களை செய்கிறவர் அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார். அதுதான் அன்பு செயல்கள். அன்பார்ந்தவர்களே, தருமங்கள், அன்பு செயல்கள், இவை இரண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து கைமாறு பெறுவதற்கு வழியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பாவிகள், தவறு செய்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களும் உண்டு, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற மனிதர்களும் உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கான பலனை பெற வேண்டுமென்றால், கைமாறு பெற வேண்டும் என்று சொன்னால், பிரதிபலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இதை செய்ய வேண்டும் என்பது, தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது, அன்பு செயல்கள் செய்ய வேண்டும் என்பது இறைவன் இந்த நாளிலும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பாக இருக்கிறது. இனி நற்செய்தி பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அன்பு செயலை, இந்த தர்ம செயலை செய்வதற்கு ஒரு செல்வந்தன் முன் வரவில்லை. அவன் எல்லாவற்றையும் செய்தார், எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்தார். ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், நான் எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன், உனக்கு ஒன்று குறைபடுகிறது, உனக்குரியதை விற்று ஏழைகளுக்கு கொடு, நீ தர்மம் செய், அன்பு செயல் செய்,
கட்டளைகளையெல்லாம் கடைபிடிக்கிறாய், ஆனால் நீ செய்ய வேண்டிய செயல்கள் மிக முக்கியமானது, அது செய்யாமல் இருக்கிறாய் என்று சொன்னவுடனே அவன் முகமாட்டத்தோடு போய்விட்டதாக நற்செய்தி சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் வைத்திருக்கலாம், எவ்வளவுதான் நிறைவாக இருக்கலாம், எவ்வளவுதான் ஒழுக்கமாக ஆண்டவரை தேடலாம், எவ்வளவுதான் ஆண்டவருக்குரிய விவிலியத்தை இறைவார்த்தையை வாசிக்கலாம், நான் பலமுறை ஜெபிக்கிறேன், பல்வேறு வேளைகளில் நான் ஆண்டவருக்கு உகந்தவனாக வாழ முற்படுகிறேன் என்று சொல்வதெல்லாம் உங்களுடைய செயல்களில் எப்படி வெளிப்பட வேண்டும்? தருமச் செயல்களாக வெளிப்பட வேண்டும், அன்பு செயல்களாக வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுகிற போதுதான் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது முறை தகுதியா இல்லையா என்று கேட்கிற போது இது மனிதரால் இயலாது, இறைவனால் எல்லாம் கூடும் என்கிற அந்த செய்தியை ஆண்டவர் அதற்கு உள்ளாக வைத்திருக்கிறார். இறைவனால் இயலுமா? எப்ப இயலும்? தர்மங்கள் செய்யுங்கள், அன்பு செயல்கள் செய்யுங்கள், செல்வந்தரும் இறையாட்சிக்கு உட்படுவதற்கான வழி அதுதான் என்பது இறைவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. சிந்திப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு தந்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உமது பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடியர் புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதா.
உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் என் இயேசுவே என்னுடன் பேசவா உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் தாய் கண்ட சேயாய் நான் ஓடி வந்தேன் நீ தேடும் மானாய் பாய்ந்தோடி வந்தேன் தாய் கண்ட சேயாய் நான் ஓடி வந்தேன் நீ தேடும் மானாய் பாய்ந்தோடி வந்தேன் கார்மேகம் கண்டே பார்ப்போற்றும் தேவா உன் கருணையில் நான் கார்மேகம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேன் நீ வந்து அருள் செய்ய வேண்டுகிறே உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் என் இயேசுவே என்னுடன் பேசவா உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடும் நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும் பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடும் நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும் வழியொன்று கண்டே வழிகாட்டும் இயேசு உந்தன் வாழ்க்கையில் நான் வழியொன்று கண்டேன் வாழ்வுண்டு என்றேன் என் பாதை நீயாக வேண்டுகிறே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் முதிரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு